ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்பி தானே இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நம்பி இல்லைங்க யாரும் வரல. அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்ப்புல உட்காந்துருக்காங்க. நேற்று தேட்டரில் உட்காந்து ட்ரெய்லர் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். புத்தாண்டாகமா ஏன் கொடுக்கணும்? ஒரு 40 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நினைக்கிற இந்த அஜித்குமார் சார், கோடிக்கணக்கான ரசிகர்கள், நீங்கள் எந்த ப்ரொமோஷனுக்கும் வரல, எதுவுமே பண்ணலை, ஆனாலும் உங்களுக்காக உங்கள் படத்துக்காக எதிர்பார்க்குறாங்களே, அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து சிதைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். என்னுடைய ரசிகர்களாக நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்து படம் பாருங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ தூரமும் சொல்லிட்டாரு. அதையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அதீத அன்பில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு இருக்கிற ஒருத்தவங்கள, அது ஒரு ஒரு புது வருஷ தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம்ன்றது இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறதில்ல, அடிப்படையாக அவர் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கிற மாதிரி டோட்டலாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லதில்லை. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக லைகா ப்ரொடக்ஷன் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டு, ஏன்னா நம்ம மற்ற நடிகர்கள் மாதிரி இந்த ஹிட் அண்ட் கேமராவில் வச்சு எடுக்கிற அலோவ் பண்ணுற ஆள் அஜித்குமார் கிடையாது. இப்போ அவர் இப்போ ஃப்ளைட்டில் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர் உட்காந்து பேசுகிற வீடியோஸ் எடுத்து எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டில்ஸ் கொடுக்குறாரு, அந்த இடத்துல நின்று பேசுகிறாரு, அந்த சின்ன லுக்கில் பேசுகிறத வீடியோ எடுக்கிறாங்க, எடுக்கிறது தெரியாமல் இருந்திருக்குமா?